டேஸ்டான மிளகாய் கார சட்னி தான் பண்ண போகிறோம். இந்த கார சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் இந்த சட்னி கெட்டு போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கார சட்னி செஞ்சால் ஒரு சிலருக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம்லாம் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கார சட்னி நல்ல டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். பாருங்கள், இன்றைக்கி 50 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதில் இருக்க விதையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா விதை எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். விதை ஃபுல்லாக அப்படி எடுத்துடணும். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், விதையை எடுத்த மிளகாய் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்படி தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதில் மிளகாயெல்லாம் ஊற வச்சிடலாம். இப்போ நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க, இந்த சைஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், 6 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மாதிரி இடிக்கல்லில் வச்சு இடிச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் பூண்டை. மிளகாய் சட்னி அரைக்கிறதுக்கு பாருங்க, உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்தாச்சு. இந்த காம்பு பகுதியும் எடுத்துட்டோம். 1-2 விதை இருந்தால் பரவாயில்ல. இப்போ நான் எதுக்காக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைக்கும் போது என்னாகும், மிளகாய் வந்து நல்லா சீக்கிரமாக அரைப்பட்டுரும். இந்த தண்ணியோடையே இதை ஊற்றிக்கலாம். இது 50 கிராம் அளவுக்கு இந்த மிளகாய் இருக்குது, விதை இல்லாத மிளகாய். பாருங்க, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க அந்த குச்சி, அதுக்கப்புறம் வந்து இந்த கல் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இதையும் போட்டுக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம காரம் போடுறோமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்க்கணும். அதாவது 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்க, இதுலேயே நம்ம ஊற வச்ச தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு 7 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த சட்னியை எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்ப்போம். பாருங்க, நீ இட்லி வந்து நம்ம என்ன பண்ணோம், துணி போட்டு தான் வேக வைக்க போகிறோம். இந்த துணி போட்டு செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும், இந்த இட்லி துணி நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போதே இதில் போட்டு நல்லா ஒரு வாட்டி 1 நிமிஷம் மட்டும் இந்த கொதிக்கிற தண்ணியில் வச்சுட்டு அதை எடுத்து நல்லா அலசிடலாம். அலசிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். வச்சு டைரெக்டாக வச்சு ஊற்றும் போது இன்னும் இட்லி நல்லாயிருக்கும். இட்லி வெந்துட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த சட்னி வந்து 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் 50 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகாய்க்கு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நல்லா 2 இருக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுலேயே என்ன பண்ணலாம், 6 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா செவக்க வதங்கிடணும். பாருங்க, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த வெங்காயமும் பூண்டுலேயும் உப்பு போடலை நம்ம, அதனால அரைக்கிறதுக்கு மிளகாய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் ஊற்றி சாப்பிட்ற எண்ணெய் இப்போயே ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா சுருள வதங்கிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும் போது சட்னி வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்கும் போது கெட்டு போகாது. இப்போ பாருங்கள், இதில் வந்து விதையெல்லாம் எடுத்ததுனால நல்லா நைஸாக இருக்குது. இதையும் இதில் ஊற்றிக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கலாம். பாருங்க, இதில் தண்ணியும் கொஞ்சமாக ஊற்றி இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், கொதிக்கிறதுனால நமக்கு வந்து அந்த தண்ணி ஊற்றுனதெல்லாம் நல்லா சுண்டிடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ வந்து தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இல்லைன்னா இது என்ன ஆகும், மேலெல்லாம் தெரிக்கும். இப்போ எடுத்து பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இறக்கி வைக்கிற நேரத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கலாம். மிளகா சட்னி சாப்பிட்றதுனால இருக்க வயிறு புண்ணெல்லாம் எதுவும் ஆகாது. நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த பதத்திலேயே எடுத்துருங்க, அப்போ தான் சட்னி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
எண்ணெயெல்லாம் கசிஞ்சு சூப்பராக நல்ல ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே முதந்துட்டு இருக்கிறதுனால இந்த சட்னி வந்து கெட்டும் போகாது. இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு 3 மாதம் கூட இந்த சட்னி வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு விட மாட்டோம், 1 மாதத்துலேயே காலி பண்ணிடுவோம். பாருங்க, ஈரமே இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரண்டிலேயே ஈரம் இருக்க வேண்டாம். நல்லா இந்த சட்னி எடுத்து இந்த அதாவது மிளகாய் கார சட்னி எடுத்து இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். பாருங்க, இன்றைக்கி கார சட்னிக்கு வந்து நான் 50 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டேன். அதுக்கு அந்த மிளகாய் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம செய்கிறது தான் அது முக்கியமான விஷயம். அந்த நம்ம விதையோடு போட்டு செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து நெஞ்சு எரிச்சல், ரொம்ப காரம் ஜாஸ்தியாகும், அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி புளி நம்ம சேர்த்துட்டோன்னு வைங்க, ரொம்ப நல்ல அட்டகாசமாக இருக்கும். அதுவும் நமக்கு ஃபைனலாக இந்த பூண்டெல்லாம் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, நல்லா வறுத்து போட்டு செய்யறதுனால நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி ஒரு கார சட்னி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.